அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்கள் விரோத ஒன்றிய பாஜக அரசின் வக்ஃபு திருட்டு சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வீரத்தியாகி திப்பு சுல்தான் மாநில பேரவையின் சார்பாக இன்று நான் கலந்து கொண்டுள்ளேன். இந்த வக்ஃபு சட்டத்திற்கு எதிரான மசோதா மட்டும் அடுத்த நாளே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுகிறீர்கள். எதிர்கட்சியாக உள்ள மாநிலங்களில் இயற்றிய சட்ட மசோதாக்கள் மட்டும் கிடப்பில் போட்டு விடுகிறீர்கள். அதே போல் உன் நண்பன் என்று சொல்லக்கூடிய அம்பானியின் குடும்பம் 4.5 லட்சம் சதுர அடி கொண்ட வக்ஃபு இடம் தற்போது விலை உயர்ந்த சொகுசு பங்களா கட்டியுள்ளார். அதன் தற்போதைய மதிப்பு 15,000 கோடி. இதுவும் வக்ஃபு இடம்தான். இந்த இடத்தை தங்கள் நண்பன் என்று சொல்லிக்கொண்டு திரு மோடி அவர்களே, இதை பிடுங்கி மீண்டும் வக்ஃபு வாரியத்திற்கு உங்களால் கொடுக்க முடியுமா? உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரியில்லை என்று சொல்கிறீர்கள். இதே உச்ச நீதிமன்றம் தான் எங்கள் பாபர் மசூதிக்கு தீர்ப்பு அளித்துள்ளார்கள். அந்த தீர்ப்புக்கு தலைவணங்கி சென்றுள்ளோம். அடுத்த நாளே எந்த சலசலப்பும் இல்லாமல் அனைத்து இஸ்லாமியரும் ஏற்றுக்கொண்டு போகவில்லையா? இந்த நாடு அரசியல் சட்டத்தின் கீழ் ஆட்சி புரியும் போது அரசியலமைப்பு சட்டத்தை குறை சொன்னால் எப்படி உங்களுக்கு நல்லது நடந்தால் ஆட்சி புரியும் போது அரசியலமைப்பு கொண்டு வந்து சரியாக என்கிறீர்கள். உங்களுக்கு எதிரானது கெட்டது என்று தெரிந்தால் உச்ச நீதிமன்றம் சரியில்லை என்று சொல்வதா? இதுதான் உங்கள் ஆட்சியின் லட்சணமா? வக்ஃபு சொத்தை ஒன்றும் நாங்கள் யாரிடமும் அபகரிக்கவில்லை. எந்த அரசாங்க புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிக்கவில்லை. எங்களுடைய சமுதாயத்தில் செல்வந்தராக உள்ள சிலர் இறைப்பணிக்காகவும் இறைவனுக்காகவும் முன்வந்து வக்ஃபு தானமாக கொடுத்துள்ளார்கள். அந்த சொத்தை தான் இன்று அரை நினைத்து ஜமா பெருமக்களும் வக்ஃபு சொத்து என்று அனுமதித்து வருகிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தை மட்டும் ஏன் வஞ்சிக்கப்படுகிறீர்கள்? இஸ்லாமிய சமுதாயம் மட்டும் உங்கள் பார்வைக்கு எதிராக தெரிகிறீர்களா? சுதந்திரக்கும் என்று இருந்து இன்று வரை பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய வெள்ளையனை மட்டும் நாங்கள் எதிராக பார்த்திருக்கிறோம். மற்ற எந்த சமுதாயத்தையும் ஜாதி மதம் சகோதரத்துவம் இன்று வரை நாங்கள் எதிராக நினைக்கவில்லை. 60% இந்தியாவில் பங்கு இருக்கிறது. இந்திய ஜனநாயகத்தில் அனைவருமே சமமே. வேற்றுமை ஒற்றுமை காணும் இந்த இந்திய திருநாட்டில் மீண்டும் மீண்டும் இஸ்லாமியரை துன்புறுத்துவதோ, அடிப்பதோ, சித்தரிப்பதோ, அவதூறு பறிப்பதோ, சமுதாயத்தின் மொழி குறிவை வைத்து மேலும் மேலும்